வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான புதன் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். தைரியம், வீரியம் மேலோங்கும். காரணம், 9இல் குரு இருந்து 10ஆம் இடத்தை சூரியன் மாத பிற்பகுதியில் பார்வையிடுகிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். தொடர் முயற்சி செய்ய எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். 2-9 குடை சுக்கிரன் 5ஆம் இடமான மகரத்தில் இருந்து உங்கள் மனமகிழ்ச்சியை மேம்படுத்துகிறார். பெண்களின் முயற்சியும் சப்போர்ட்டும் கணவனுக்கு துணை நிற்கும். காரணம், சுக்கிரன் பார்வை செவ்வாயின் மீது விழுகிறது. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்து டிசம்பர் 15க்குள் நடத்தலாம். லவ் ரிலேஷன்ஷிப்பும் சுமூகமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 3-8 குடைய செவ்வாய் 11ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரமாக இருக்கிறார். இது பாதகம் இல்லை, சாதகமும் இல்லை. உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக, பாதுகாப்பாக இருக்கவும். 4-7 குடைய குரு 9ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடுமனை வாகன யோகங்கள் நன்றாக உள்ளது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். மனைவி சொல்லே மந்திரம் என்று இருப்பார். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை உங்கள் ராசி 3ஆம் இடமான விருச்சிகம் 5ஆம் இடமான மகரத்தில் விடுகிறது. உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். 5-6 குடைய சனி 6ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிப்பது 2-3 மாதமாக வக்ரகதியில் கொடுத்த குழப்பங்கள், விரயங்கள் அகலும். சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருக்கவும். சயன சுகம் கெடும். சுப விரயங்கள் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் ஏற்படும். அலைச்சல்களும் இருக்கும். விடாமுயற்சி கை கொடுக்கும். ராசியில் இருக்கும் கேத்துவாலும் 7இல் இருக்கும் ராகுவாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பிரச்சனை இல்லை. ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். 11 குடைய சந்திரன் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 12 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 3ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும். பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் 11ஆம் தேதி மதியம் முதல் 12-13ஆம் தேதி காலை வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.